விருதுநகரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்கம். பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உறுதி. தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் விருதுநகர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ரோந்து பணி மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ நாதா முன்னிலையில் நேற்று முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே ஸ்ரீநாதா தெரிவித்த போது, தமிழக முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் தொடர்ச்சியாக விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சிறப்பு படை பிரிவு தனது பணியை தொடங்கியுள்ளது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குழுவில் ஒரு பெண் காவல் சார்பு ஆய்வாளர், 2 பெண் காவலர்கள் மற்றும் ஒரு பிரத்யேக காவல் வாகனம் ஒதுக்கப்பட்டுள்ளன. இக்குழுவினர் தினசரி குறிப்பிட்ட நேரங்களில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக வாகன ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். விசிபிள் போலீசிங் பொதுமக்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே காவல்துறையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை அதிகப்படுத்துவது. மாணவிகள் மற்றும் பெண்கள் அதிகம் கூடும் இடங்களான பள்ளி, கல்லூரிகள், பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பேருந்து நிலையங்கள், பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் போன்ற பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன், ஏதேனும் அவசர கால புகார்கள் வந்தால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடவடிக்கை எடுப்பது இச்சிறப்பு படையின் முக்கிய நோக்கமாகும். விருதுநகர் மாவட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் நோக்கில் நேற்று முதல் இத்திட்டம் முழு வீச்சில் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். கபில் பொதுமக்கள் வைத்திருக்காங்க.